ஓம் ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சில பேர்லாம் நம்ம வாழ்க்கையில இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நான் சொல்றதுதான் நடப் செய்வேன். நான் புடிச்ச முயலுக்கு 3 கால். நான் மாற மாட்டேன். நான் இப்படித்தான். என் கொள்கை இப்படித்தான். நான் இத விட்டு அகல மாட்டேன், மாற மாட்டேன். இத நம்ம ரேக்கில என்ன சொல்றோம் அப்படின்னா, பஞ்சபூத தத்துவம். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத தத்துவத்தினால் ஆனது. நம் உடலும் பஞ்சபூதத்தின் தத்துவத்தினால் ஆனது. இது கண்டிப்பா எல்லாரும் ஏற்றுதானே ஆகணும். ஸோ அதனால அதை ஏற்றுக்கணும். அதனால தானே கடவுளையும் நம்ம இப்போ நம்ம என்ன பண்றோம்? கட காற்றுக்கு ஒரு கடவுளை குடுக்குறோம். அந்த கடவுளை வேண்டிக்கிறோம். அதே மாதிரி ஆ மரத்து இது மழைக்கு வருணன், வருண தேவன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி வருணன், அக்னி அப்படின்னு சொல்லிட்டு வாயு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தெய்வத்தை, தேவர்களை நாம குறிப்பிடுறோம். அப்போ நாம அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், மழை வரணும்னு வேண்டுவாங்களாம் மழை தெய்வத்தை நோக்கி. மழை வரணும்னு பாட்டெல்லாம் கூட பாடியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையே எதனை ஒத்து இருக்கு? உலக இயல்பை ஒத்து இருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையே உலகம் எப்படி இயங்குதோ அதனுடைய ஒத்து தானே நம்ம வாழ்க்கை போகுது. அந்த மாதிரி நம் உடம்பும் அப்படித்தான். இப்போ பஞ்சபூத தத்துவத்தினால் ஆனது அப்படின்னு சொல்லும்போது, சில வ பாடியில நமக்கு கோவம் வரும்போது, அக்னி தத்துவம் ஜாஸ்தி இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா, சிடு சிடு சிடுன்னு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க. ஏன்டாப்பா காலையில இவன் இவன் வாயில ஊஞ்சு விழுந்துக்கிறோங்கிற சொல்ற மாதிரி, நாம சிடு சிடுன்னு இருக்கிறவங்க கிட்ட இருப்போம். அது ஒரு படத்துல கூட அந்த பாஸ்கர் சார் சொல்லுவாரு. ஜாதகம் பார்க்குறவனுகிட்ட சொல்லுவார்ல. இந்த இந்த ஜாதகம் நீ பொறந்ததே வேஸ்ட்டு. எதுக்கு உனக்கெல்லாம் ஜாதகம் அவன் ம அவன் மனசே உடைஞ்சு போயிடுவான். நல்ல காமெடி. அது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வாயிலே ஊழ்ந்து எழுந்துக்க முடியாது. அதுவும் பஸ்ஸுல எல்லாம் போகும்போது, இல்ல ஆட்டோல போகும்போது, ரோட்ல டிராஃபிக்ல அவங்கவங்க கிட்ட திட்டு வாங்கி, அன்னைக்கு நாளே அன்னைக்கு நாளே இந்த தொடங்கும் போதே கோவத்துல சில பேர் நம்ம வீட்லயும் அப்படிதான் இருப்பாங்க. கொஞ்சம் வேகமா போய் அந்த ஒரு கிளாஸையோ, டம்ளர்லயோ வச்சு டொங்குன்னு வச்சுட்டு வச்சுக்கோங்க. "உனக்கு அறிவு இருக்கா? நீ இப்படியா வைப்ப? ஒரு பதுசா வைக்க தெரியாதா?" இப்படின்னு கச்சாமுச்சான்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாதிரி ஏதாவது போய் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு கேட்டாலே சிடுசிடுன்னு விடுவாங்க. ஏதாவது ஒண்ணு சமைச்சு தொல, தின்னு தானே ஆகணும். நீ சமைக்கணும், நான் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி அவர்களுக்கு என்னன்னா எப்ப பார்த்தாலும் ஹை பிபி இருந்துட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு எழுந்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒண்ணு அவங்க த்ரோட் சக்கர சரியில்லாம இருக்கும். இன்னொன்னு அந்த அக்னி தன்மை ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த பஞ்சபூதத்தினால் ஆனது. ஸோ அந்த மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். அவங்க நமக்கு மாத்திக்கோங்கன்னு சொன்னாலும் மாறவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு தன்னுடைய கொள்கையிலும் அதாவது கொள்கையில இருக்க வேண்டியது தான். அந்த கொள்கையினால் பிறருக்கு கஷ்டம் வராமல் இருக்கணும். இல்லையா? இல்ல தனக்கே கஷ்டம் வராம இருக்கணும். அப்படின்னா கொள்கைய பிடிச்சுக்கலாம். தேவையற்ற ஒரு 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 ஏதோ ஒண்ணு புரிஞ்சுட்டு அந்த கொள்கைய பிடிச்சுட்டு இருக்கும்போது அது பிறருக்கும் கஷ்டம், இன்னொருத்தவங்களுக்கும் கஷ்டம் இல்ல? ஸோ அப்படி இருக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மலர் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராக் வாட்டர். இந்த ராக் வாட்டர் என்னன்னா, மலர் மருத்துவத்தில மோஸ்ட்லி மலரை சார்ந்த மருந்துகள். இந்த ராக் வாட்டர் மட்டும் தான் பேருக்கேற்றார் போல ஒரு பாறையின் இடுக்கில் இருந்து எடுக்கும் எசன்ஸ் வாட்டர் ஆகும். அதனால இதுக்கு ராக் வாட்டர்ன்னே பேரு. இது சில பேருக்கு ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிடின்னா என்னது? இந்த ஓசிடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஒரு ஒரு சாக்லேட்ட தொட்டுட்டா திரும்ப அந்த சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு தடவ ஒரு 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 தடவ ஒரு துணி துவைச்சுட்டா மனசாராது. 3 தடவ துவைக்கணும்னு நெனைப்பாங்க. கதவு ஹேண்டில தொடுறதுக்கு அ அது ஒரு 4, 5 தடவ சானிடைசர் போட்டு தொடச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த கதவு ஹேண்டில துடைப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஸோ இந்த கம்பல்சிவ் டிஸார்டர்ல அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களுக்கு யாராவது தன்ன தொட்டுட்டா உடனே போய் குளிச்சுருவாங்க. இதெல்லாம் வெரைட்டீஸ். எல்லாருமே அப்டி இருப்பாங்கன்னா, அப்ப அவங்கவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு இருக்கும். ஸோ ஒருத்தவங்க தன் மேல கை போட்டாங்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வரணும். அப்டின்னு இருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு வெரைட்டி ஆஃப் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஸோ இந்த மாரி ஓசிடி இருக்கிறவங்க, சில டைம்ல ஏதான ஒரு பழக்கம், தீய பழக்கம் இருக்கும். இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்ல
இருக்கக்கூடிய அதாவது இந்த கேரக்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு ஒரு டக்குன்னு ஒரு அடிக்ஷன் ஒண்ணு வந்திருக்கும். ஸோ அதுக்கும் இந்த ராக் வாட்டரை பயன்படுத்தலாம். இந்த ராக் வாட்டர் அகைன் மலர் மருந்துல இருக்கக்கூடியது. மலர் மருந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹோமியோபதி கடையில அ நீங்க போய் வாங்கிக்கலாம். சுகர் பில்ஸாவும் வாங்கிக்கலாம். லிக்விட் ஃபார்மேட்லயும் வாங்கிக்கலாம். சுகர் பில்ஸ்னா உமிழ்நீரோட சேர்ந்து சாப்பிடணும். லிக்விட் ஃபார்மேட்னா தண்ணீர்ல போட்டு குடிக்கலாம். நானும் இது ஒரு ஒரு மலர் மருந்துக்கும் சொல்லிட்டே வரேன். ஆனா மறக்காம இது எப்படி சொன்னோம், எங்க கிடைக்கும், எங்க கிடைக்கும்னு கேட்டுட்டே இருக்காங்க. பட் எனிவேஸ் இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிடிவாதம் இருந்து கரெக்ட்டான பிடிவாதம் இருந்தா ஓகே. ஆனா பிடிவாதம் இருந்து வீட்ல அவர்களால் நம்மளுக்கு ஒரு தொல்லை இருக்கு. வீட்ல ஐயோ! எதுக்குமே இவர் வழி விட மாட்டேங்கிறாரு. இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாரு. அப்படிலாம் சில பேருக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சிருக்கும். ஆனா அது வந்து அ வேற மாநிலங்கள்ல கிடைச்சிருக்கும். நல்ல இப்ப வாங்குற சேலரியோட 3 மடங்கு, 4 மடங்கு சேலரி இருக்கும். இல்ல ஒரு நல்ல காலேஜ்ல ஸ்கூல் கிடைச்சிருக்கும். இல்ல சீட்டு கிடைச்சிருக்கும். ஆனாலும் அவங்க வந்து இல்ல, இல்ல நான் இந்த காலேஜ் தான் படிச்சேன். இவரும் இந்த காலேஜ் தான் படிக்கணும். என்ன விட்டு இந்த பையன் போக்கூடாது. என்ன விட்டு இந்த மகள் போக்கூடாது. அப்படிலாம் வந்து ஒரு ஒரு கம்பல்சரி கல்யாணம் ஆன அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோ. என் கூட இருக்கும்போது இப்படிதான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னொருத்தவங்களோட முன்னேற்றத்தை கூட சில பேர் தடுப்பாங்க. இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க இது குடுக்கலாம். அதனால இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்க இத கண்டிப்பா குடுக்கலாம். அவர்கள் வாழ்க்கையில பார்த்துட்டு போறாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு பாறாங்கல்லாக இருக்கும். அதிலிருந்தே கல்லிலிருந்து தண்ணி எடுக்கணும்னு சொல்றது கஷ்டம். அதுலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாரி ஒரு ராக் மாதிரி இப்படி சாலிடா இருக்கு. ஒரு கொள்கையாளர். அதாவது தனக்குன்னு ஒரு கொள்கைய வச்சுட்டு அதுல வாழ்றவர். அப்படி இருக்கிறம்போது, அதனால வீட்ல பிரச்சனைன்னா நீங்க ராக் வாட்டர் யூஸ் பண்ணலாம்.